ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, தேஜஸ் Mk2 விமான டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் குறித்து சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. சமீப காலமா இந்தியா தேஜஸ் Mk2 விமானத்தை அதிவேகமா டெவலப் செய்வதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விமானத்துல பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட உள்ளதாகவும், இந்த விமானம் தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள விமானங்களை விட அதிநவீன விமானமா உருவாக்கப்பட உள்ளதா செய்திகள் வெளிவந்திருக்கு. தேஜஸ் Mk2 விமானத்துல பயன்படுத்தப்பட உள்ள தொழில்நுட்பங்கள் என்ன, இந்த விமானத்தோட செயல்திறன் மற்றும் தாக்கும் திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்துல தேஜஸ் Mk2 விமானத்தோட ப்ரொடக்ஷன் ஷெட்யூல் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த ப்ரொடக்ஷன் ஷெட்யூலின் படி 2026 வருடத்துல தேஜஸ் விமானத்தோட ஃபுல் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. HAL 2027 வருடம் தேஜஸ் Mk2 விமானத்தோட முதல் விமானத்தை இந்திய விமானப்படையிடம் ஒப்படைக்க திட்டமிட்டிருக்காங்க. இப்போ வெளியிட்டிருக்க ப்ரொடக்ஷன் ஷெட்யூலின் படி வருடத்துக்கு 20 தேஜஸ் Mk2 விமானங்களை தயாரிக்க HAL திட்டமிட்டிருக்காங்க. 2030 வருடத்துக்குள் தேஜஸ் Mk2 விமானத்தோட ப்ரொடக்ஷனை முடிக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கு. தேஜஸ் Mk2 விமானம் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட விமானங்களிலே அதிநவீன விமானமா உருவாக்கப்பட உள்ளது. இந்த விமானம் மிகவும் சேலஞ்சிங்கான யுத்த களத்துல கூட சிறப்பா செயல்படும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளது. தேஜஸ் Mk2 விமானம் அதிக சிச்சுவேஷனல் அவேர்னஸ் கொண்ட விமானமா உருவாக்கப்பட உள்ளது. தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள தேஜஸ் Mk1 விமானத்தை விட அதிக பேலோட் கெப்பாசிட்டி கொண்டதா இந்த விமானம் உருவாக்கப்பட உள்ளது. தேஜஸ் Mk2 விமானம் நெட்வொர்க் சென்ட்ரிக் கேப்பபிலிட்டி கொண்ட விமானமா உருவாக்கப்பட உள்ளது. அதாவது இந்த விமானம் தரை கட்டுப்பாட்டு அறை மற்றும் ஆபரேஷன்கள்ல ஈடுபட்டிருக்க மற்ற விமானங்களோடு இணைந்து செயல்படும் விதத்துல டெவலப் செய்யப்பட உள்ளது. இந்த விமானத்துல அதிநவீன ஏவியானிக் சிஸ்டங்கள் இணைக்கப்பட உள்ளது. சிலர் நினைக்கலாம் தேஜஸ் Mk2 விமானம் தேஜஸ் Mk1A விமானத்தோட இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு. ஆனா தேஜஸ் Mk2 விமானம் தேஜஸ் Mk1A விமானத்துல இருந்து முற்றிலும் வேறுபட்டது. இந்த விமானம் ஒரு மீடியம் வெயிட் மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்டா டெவலப் செய்யப்பட்டு வருது. ஆகஸ்ட் 31 பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நடந்த கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி மீட்டிங்ல தேஜஸ் Mk2 விமானத்தோட டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டது. தேஜஸ் Mk2 விமானம் கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் செலவுல டெவலப் செய்யப்பட உள்ளது. இந்த விமானம் அதிகபட்சமா 6.5 டன் எடை கொண்ட ஆயுதங்களை எடுத்து சென்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்தும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளது. தேஜஸ் Mk2 விமானத்துல அதிநவீன பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்கள், ஏர் டு கிரவுண்ட் மிசைல்கள், பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ், கன்வென்ஷனல் பாம்ஸ் போன்ற பல ஆயுதங்கள் இணைக்கப்பட உள்ளது. தேஜஸ் Mk2 விமானம் 17.5 டன் எடை கொண்ட விமானமா உருவாக்கப்பட உள்ளது. இந்த விமானத்துல ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட 98 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய F414 INS-6 ஆஃப்டர் பர்னிங் டர்போஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்தியா உள்நாட்டிலே அதிக த்ரஸ்ட் கொண்ட இன்ஜினை டெவலப் செய்வதற்கு பல முயற்சிகளை எடுத்து வர்றாங்க. அடுத்த 10 வருடங்களுக்குள் இந்தியா 110 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் கொண்ட இன்ஜினை பிரான்ஸ் இல்லனா பிரிட்டன் நாட்டுடன் இணைந்து தயாரிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தேஜஸ் Mk2 விமானம் அதிகபட்சமா 56,000 அடி உயரத்துல பறக்கும் வகையில உருவாக்கப்பட உள்ளது. தேஜஸ் Mk2 விமானத்தால மாக் 1.8 அப்படிங்கிற வேகத்துல பறக்க முடியும். அதாவது 2385 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல இந்த விமானங்கள் பறக்கும். இந்திய விமானப்படையில ஏற்கனவே 40 தேஜஸ் Mk1 விமானங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. கூடுதலா 83 தேஜஸ் Mk1A விமானங்கள் 2024 வருடத்திலிருந்து இணைக்கப்பட உள்ளது. இதை தொடர்ந்து தேஜஸ் Mk2 விமானம் 2026 வருடத்திலிருந்து இந்திய படையில் இணைக்கப்பட உள்ளது. இந்த விமானம் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள தேஜஸ் விமானங்களை விட அதிநவீன
விமானமா ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி டெவலப் செய்து வர்றாங்க. இன்னும் 2 வருடத்துல தேஜஸ் விமானத்தோட முதல் பறத்தல் நடைபெறும். அதற்கு பிறகு 2027 வருடத்திலிருந்து இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள மிராஜ் 2000 மற்றும் ஜாகுவார் விமானங்களை தேஜஸ் Mk2 விமானம் ரீப்ளேஸ் செய்யும். தேஜஸ் Mk2 விமானம் 14.6 மீட்டர் நீளமும் 8.5 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்ட விமானமா உருவாக்கப்பட உள்ளது. விங் ஸ்பேன் அப்படிங்கிறது ஒரு ரெக்கை முனையிலிருந்து அடுத்த ரெக்கை முனை வரை உள்ள தூரம். இந்த விமானத்தை அதிகமான எரிபொருளை எடுத்து செல்லும் வகையில வடிவமைக்க போறாங்க. இதனால இந்த விமானத்தால் அதிக தூரம் பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். தேஜஸ் Mk2 விமானத்தால அதிகபட்சமா 3500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த விமானத்தோட காம்பாக்ட் ரேஞ்ச் 1500 கிலோமீட்டர். காம்பாக்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த விமானத்தை பயன்படுத்தி எவ்வளவு தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியுமோ அதுதான் காம்பாக்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. தேஜஸ் Mk2 விமானத்துல ஒரு 30 mm கேனன் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த விமானத்துல ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு 13 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 13 ஹார்ட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி 6.5 டன் எடை கொண்ட ஆயுதங்களை எடுத்து செல்ல முடியும். தேஜஸ் Mk2 விமானத்துல மைகா, அஸ்த்ரா, மீட்டியார், ASRAM போன்ற அதிநவீன ஏர் டு ஏர் மிசைல்கள் இணைக்கப்பட உள்ளது. இந்த விமானத்துல பிரம்மோஸ் NG, LR, LACM, ஸ்டார்ம் ஷேடோ, கிறிஸ்டல் மேர் போன்ற ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்களும் இணைக்கப்பட உள்ளது. உள்நாட்டிலே தயாரிக்கப்பட உள்ள ருத்ரம் ஆன்டி ரேடியேஷன் மிசைலும் இந்த விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. இது தவிர DRDO நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட கிளைட் பாம்ஸ் மற்றும் ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன், ஸ்பைஸ் கிளைட் பாம் போன்ற அதிநவீன பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ் இந்த விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. இந்த விமானத்துல சுதர்ஷன் அப்படிங்கிற லேசர் கைடட் பாம்ஸும் இணைக்கப்பட உள்ளது. இந்த விமானத்தோட வெப்பன் பேக்கேஜ பார்க்கும் பொழுது இந்த விமானத்துல பலவிதமான ஆயுதங்கள் இருக்கு. இதனால இந்த விமானத்தை கொண்டு எதிரிகள் மீது தாக்குதல் நடத்தும் பொழுது எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். தேஜஸ் Mk2 விமானத்தை காம்பாக்ட் ஏர் டீமிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட் சிஸ்டத்துல பயன்படுத்த போறாங்க. கேட் சிஸ்டத்துல தேஜஸ் Mk2 விமானத்தை ஒரு மதர்ஷிப் போல பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. அதாவது தேஜஸ் Mk2 விமானத்துல ஒரு பைலட் இருந்து கொண்டு ட்ரோன்ஸ், பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ், சர்வேலன்ஸ் ட்ரோன் போன்ற பல சிஸ்டங்களை தொலை தூரத்தில் இருந்து கொண்டே இயக்கி எதிரிகள் மீது தாக்குதல் நடத்துவதுதான் காம்பாக்ட் ஏர் டீமிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டத்துல தேஜஸ் Mk2 விமானம் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ண போகுது. தேஜஸ் Mk2 விமானம் தேஜஸ் Mk1A விமானத்திற்கும் இந்தியாவின் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டான Mk போர் விமானத்திற்கும் இடையே உள்ள கேப்பை ஃபில் பண்ணுவதற்காக தான் டெவலப் செய்து வர்றாங்க. இந்தியா Mk போர் விமானத்தை 2030 வருடம் ப்ரொடக்ஷன் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. இந்த விமானம் ஒரு அதிநவீன 5th ஜெனரேஷன் விமானமா உருவாக்கப்பட்டு வருது. Mk போர் விமானத்துல டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸ் மற்றும் அதிநவீன மிசைல் சிஸ்டங்கள் இணைக்கப்பட உள்ளது. ஆள் இல்லாமல் பறக்கக்கூடிய Mk போர் விமானங்களை டெவலப் செய்யவும் இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள Mk2, ஜாகுவார், மிராஜ் 2000 போன்ற பழைய விமானங்களை ரீப்ளேஸ் செய்வதற்கு அதிகமான ஃபைட்டர் ஜெட்டுகள் தேவைப்படுது. இதனால முதற்கட்டமா 120 தேஜஸ் Mk2 விமானங்களை தயாரிப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. லாங் டேர்ம்ல 210 தேஜஸ் Mk2 விமானங்களை வாங்க இந்திய விமானப்படை திட்டமிட்டிருக்காங்க. சில மாதங்களுக்கு முன்பு ஏர் சீஃப் மார்ஷல் VR சௌத்ரி அவர்கள் முதற்கட்டமா 6 ஸ்குவாட்ரன் தேஜஸ் Mk2 விமானங்கள் இந்திய விமானப்படையில் இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த சூழ்நிலையில தான் தேஜஸ் Mk2 விமானத்தோட ப்ரொடக்ஷன் பிளான் வெளியிடப்பட்டிருக்கு. தேஜஸ் Mk2 விமான ப்ராஜெக்ட் ஆத்ம நிர்பான் பாரத் திட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா பல தனியார் நிறுவனங்கள் தேஜஸ் Mk2 விமான ப்ராஜெக்ட்ல இணைந்து செயல்பட போறாங்க. இந்தியா உள்நாட்டு ஆயுத உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கு பல முயற்சிகளை செய்து வர்றாங்க. சில வருடங்களாகவே இந்தியா பல ராணுவ உபகரணங்களை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்வதற்கு தடை விதிச்சிருக்காங்க. இதனால வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்வதற்கு தடை விதிக்கப்பட்ட ஆயுதங்களை உள்நாட்டிலே தயாரிக்கிறாங்க. இதன் மூலமா உள்நாட்டு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் கிடைச்சிருக்கு. HAL, தேஜஸ் Mk1A, தேஜஸ் Mk2, Mk, டெட்பஃப் போன்ற
கூட பல விமான டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட தொடர்ந்து செய்ய இருக்காங்க. இதனால இந்தியாவின் உள்நாட்டு விமான தயாரிப்புல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.